அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய இருக்கிறது. நீ எங்கு சென்றாலும், நீ பணிக்கு சென்றாலும், வேறு எங்கு சென்றாலும் இந்த நாள் முழுவதும் உன்னோடு நான் வருவேன். உன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வேன். அப்பா இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் மட்டும் போதும். மீதி எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். கவலைப்படாமல் இந்த நாளை நீ துவக்கு. இந்த நாள் உனக்கு வெற்றி நாள். இந்த நாள் உனக்கு மகிழ்ச்சி தருகின்ற நாள். பயப்படாதே, ஒரு காலம் பயப்படாதே. பல சமயங்களிலே நீ உன்னுடைய சக்தியை உணராமல் ஒரே இடத்திலே அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் முடியும் என்று கருதி செய்து வருகிறாய். நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை இருக்கிறது. அது உந்தால் முடியும். அது முடிவற்றவை. வாழ்க்கையில் எப்பொழுதும் திருப்பு முனைகள் அவசியம். அவை இல்லாமல் போனால் வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். தடைகள் வர வேண்டும், கண்டிப்பாக வர வேண்டும் தடைகள். அப்போதுதான் உன் திறமையும் வெளிப்படும். அவற்றை மீறி நீ கடந்து செல்ல வேண்டும். நீ வெல்ல வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பாய். ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மன நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் மிகச் சாதாரணமாக கழிந்து விடுகிறது. சிலருக்கு பண்புகளிலே முதலிடம் வகிப்பது கோபம். கோபத்தை அடக்க வேண்டும். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டிர், கோபத்தை அடக்கா வேந்தன் என்று சொன்னார்கள் பெரியவர்கள். கோபத்தை வேந்தனே அடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீ கோபத்தை அடக்க வேண்டும். அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அணைத்தாலே போதும். இந்த உலகமே உன்னை அணைத்துக் கொள்ளும். சாதித்து காட்ட வேண்டும் என்கின்ற தணியாத வேகமும், தளராத உழைப்பும், கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரால் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றாலும் கூட அவரிடத்தில் அன்பு இல்லை என்று அப்படி உயரவில்லை என்று சொன்னால் அவரிடத்திலே அன்பு இல்லை என்றுதான் பொருள். செல்வம், கல்வி, உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு, நிதானம், அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்க்கையிலே வெற்றி பெறவே முடியாது. வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்து விடாது. மற்றவர்களிடத்திலே நீ அன்பாக இருந்தால்தான் வெற்றி உன்னை தேடி வரும். நீ இடராமல் இப்பொழுது இந்த காணொளி இடறியது போலல்ல, அந்த மாதிரி இடராமல் நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் கோபப்படாமல் இருக்க வேண்டும். தேவையான வசதிகளும் உனக்கு தானாக வந்து சேரும். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அன்பு, உயர்வு எல்லாம் உன்னை வந்து சேரும். என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.